10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Dear student, today we discuss about secondary treatment or biological treatment. நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம்னா பிரைமரி ட்ரீட்மெண்ட் பார்த்தோம், அதோட கண்டினியூஷன். இது செகண்டரி ட்ரீட்மெண்ட்டு. சீவேஜ் வாட்டரை எப்படி செகண்டரி ட்ரீட்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிரைமரி எஃப்ளூவன்ட் இஸ் பாஸ்டு இன்டு லார்ஜ் ஏரேஷன் டேங்க். ஸோ இதில் மெயினாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சீவேஜ் வாட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே அதில் வந்து நிறைய கார்பன் டை ஆக்சைடு தான் அதிகமாக இருக்கும். அதில் நிறைய, ஏன்னா அதில் நிறைய எல்லாம் ஆக்சிஜனெல்லாம் நிறைய மைக்ரோப்ஸ் இருக்கிறதுனால ஆக்சிஜனெல்லாம் எடுத்துரும். அதில் ஆக்சிஜன் இருக்காது. அதை நம்ம என்ன செய்கிறோன்னா ஏரேஷன் பண்ணுறோம். இப்போ நம்ம ஃபிஷ் டேங்குக்கெலாம் பார்த்தீங்கன்னா அது நல்லா அலைவாக இருக்கணும் அப்படின்ட்டு ஏரேஷன் பண்ணுவோம். அந்த மாதிரி இதில் வந்து லார்ஜ் ஏரேஷன் டேங்க் வேர் இட் இஸ் கான்ஸ்டன்ட்லி அஜிடேட்டட் மெக்கானிக்கலி அண்ட் ஏர் இஸ் பம்ப்டு இன்டு இட். அப்படின்னா ஒன்றும் இல்லை, இப்போ அந்த பெரிய டேங்க்கில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறோம் சீவேஜ் வாட்டரை. அதில் என்ன செய்வோம், நம்ம நிறைய மிஷின் வழியாக நிறைய ஏரேஷன் பண்ணுவோம். ஏரேஷன் அதிகமாக பண்ணும்போது ஆக்சிஜன் லெவல் வந்து அந்த சீவேஜ் வாட்டரில் அதிகமாகும். ஓகேங்களா? முதல்ல இருக்கிற ஆக்சிஜன் சீவேஜ் வாட்ரு பிரைமரி ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு வர்றதில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனோட அளவு ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த இடத்துல வந்து நம்ம மிஷின் வச்சு அதில் ஏரேஷனை நம்ம அதிகமாக பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணும்போது நிறைய ஆக்சிஜன் வந்து டிசால்வ் இன் த சீவேஜ் வாட்டரில் டிசால்வ் ஆகும். நம்ம செயற்கையாக இதை உண்டு பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இதை இயற்கையாக விட்டோம் அப்படின்னா ரொம்ப லேட் ஆகும். அதில் ஏற்கனவே மைக்ரோப்ஸ்லாம் இருக்கிறதுனால அதை ஆக்சிஜன் வரணும் அப்படின்னா ரொம்ப லேட் ஆகும். நம்ம வந்து ஆர்டிஃபிஷியலாக வந்து என்ன பண்ணுறோம், நிறைய அதில் மிஷினை வச்சு நம்ம அதில் ஏரேஷனை உண்டு பண்ணி ஆக்சிஜனை அதில் டிசால்வ் பண்ணுறோம். இதுதான் இதில் முக்கியமானது. அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராசஸில் ஏரேஷன் டேங்க், இதில் நிறைய ஏரேஷன் வச்சு ஏர் வந்து அதில் நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பாருங்கள், தீஸ் அலோ விக்ரஸ் growth ஆஃப் யூஸ்ஃபுல் மைக்ரோப்ஸ் இன்டு ஃப்ளாக்காக மாறிடும். அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாசஸ் ஆஃப் பாக்டீரியா அசோசியேட்டட் வித் ஃபங்கல் ஃபிலமெண்ட்ஸ் டு ஃபார்ம் மெஷ் லைக் ஸ்ட்ரக்சர். நிறைய கூட்டமாக உண்டாகிரும். இப்போ நம்ம இந்த மாதிரி ஏரேஷன் பண்ணுறதுனால நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, அதில் இருக்கிற யூஸ்ஃபுல் மைக்ரோப்ஸ் எல்லாம் நல்லா நிறைய க்ரோத் ஆகி நிறைய கூட்டமாக நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். நிறைய மைக்ரோப்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டமாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்குறோம். அந்த மாதிரி ஃப்ளாக்காக இதில் நிறைய மாறிடுது. மாசஸ் ஆஃப் பாக்டீரியா அசோசியேட்டட் வித் ஃபங்கல் ஃபிலமெண்ட்ஸ் டு ஃபார்ம் எ மெஷ் லைக் ஸ்ட்ரக்சர். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை உண்டு பண்ணிடும். இதுதான் நம்ம ஃப்ளாக் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பாருங்கள், while growing their microbes consume the major part of the organic matter in the effluent. ஸோ இந்த மாதிரி மைக்ரோப்ஸ் எல்லாம் நம்ம நிறைய வளரும் போது என்ன ஆகிரும்னா, நமக்கு யூஸ்ஃபுல் மைக்ரோப்ஸ்னு சொல்கிறோம். இந்த மைக்ரோப்ஸ் எல்லாம் தேவையில்லாத ஆர்கானிக் மேட்டரை எல்லாமே அது நல்லா சாப்பிட்றோம். ஓகேங்களா? இப்போ நம்ம அந்த வாட்டரை வந்து ஓரளவுக்கு நம்ம பியூரிஃபை பண்ணிட்டோம், ஏரேஷன் பண்ணிட்டோம். அதில் ஏரேஷன் பண்ணது வழியாக அதில் நல்லா யூஸ்ஃபுல் பாக்டீரியாலாம் நல்லா வளர்ந்துருச்சு. யூஸ்ஃபுல் பாக்டீரியா நல்லா வளர்ந்ததுனால அதில் இருக்கிற ஆர்கானிக் மேட்டரை அது சாப்பிட்ருச்சு. சிம்பிளான ப்ராசஸ் தான். ஓகேங்களா? பெரிய பேராகிராஃபாக இருக்குதுன்னு மலைக்கக்கூடாது. இதில் வந்து ஏரேஷன் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் யூஸ்ஃபுல் பாக்டீரியா க்ரோத்து, அடுத்தது பார்த்திங்கன்னா ஆர்கானிக் மேட்டரை அது சாப்பிட்ருது. ஓகேங்களா? இப்போ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, திஸ் significantly reduce the BOD. BOD அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க, பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட். பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட், இல்லைனா இதுக்கு இன்னொரு பேர் நம்ம வந்து பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் ஆர் பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ த BOD refers to the amount of the oxygen that would be consumed if all the organic matter in 1 liter of water oxidized by bacteria. ஸோ அந்த BOD அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் நம்ம இப்போ ஒரு சீவேஜ் வாட்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த சீவேஜ் வாட்டரில் நிறைய ஆர்கானிக் இன்ஆர்கானிக் மேட்டர்லாம் நிறைய இருக்கும்.
அந்த ஆர்கானிக் இன்ஆர்கானிக் மேட்டர்லாம் ஆக்சிடைஸ்டு பண்ணி, ஓகேங்களா, இப்போ 1 லிட்டர் சீவேஜ் எடுத்துக்கிட்டோன்னா அந்த 1 லிட்டரில் இருக்கிற ஆர்கானிக் இன்ஆர்கானிக் எல்லாமே ஆக்சிடைஸ்டு பண்ணி நம்ம பாக்டீரியா வழியாக பண்ணும்போது அதில் வந்து ஆக்சிஜன் டிமாண்ட் வந்துடும். ஓகேங்களா, அதில் இருக்கிற மாலிகூல்ஸ் எல்லாமே என்ன பண்ணும், ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு அந்த ப்ராசஸை செய்யும்போது அதில் ஆக்சிஜனே இல்லாத மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு வந்துடும். பிஓடி ரெஃபர்ஸ் டு த அமௌண்ட் ஆஃப் த ஆக்சிஜன் தட் வுட் பி கன்சியூம்டு இஃப் ஆல் த ஆர்கானிக் மேட்டர் இஸ் 1 லிட்டர் ஆஃப் வாட்டர் ஆக்சிடைஸ்டு பை த பாக்டீரியா. 1 லிட்டர் சீவேஜ் வாட்டரை எடுத்துட்டு அதில் இருக்கிற ஆர்கானிக் மேட்டரை எல்லாமே அந்த பாக்டீரியா ஆக்சிடைஸ்டு பண்ணணும் அப்படின்னா அதில் இருக்கிற ஆக்சிஜனை எல்லாமே அது தீர்த்துரும். ஸோ இந்த மாதிரி ஒரு மெத்தடுக்கு தான் பிஓடி அப்படின்னு சொல்கிறோம், பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட். இந்த ஆக்சிஜன் டிமாண்ட் எப்படி வருதுன்னா பயாலஜிக்கல் மாலிகூல்ஸை ஆக்சிடைஸ்டு பண்ணுறதுனால இந்த பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் வருது. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், த சீவேஜ் வாட்டர் இஸ் ட்ரீட்டட் டில் த பிஓடி இஸ் ரெடியூஸ்டு. இந்த பிஓடி ரெடியூஸ் ஆகிற அளவுக்கு நம்ம என்ன செய்யணும், அதை ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அப்போ ஏரேஷனை நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஆக்சிஜனோட லெவல் அதிகமாகும். ஓகேங்களா, ஸோ நம்ம டைரெக்டாக எடுத்து சீவேஜ் வாட்டரை அக்ரிகல்ச்சரல் ஃபீல்டுக்கு நம்ம பயன்படுத்த முடியாது. பயன்படுத்தணும் அப்படின்னா சாயிலெல்லாம் ஃபர்டைல் சாயிலெல்லாம் இன்ஃபர்டைலாக மாறிடும். அந்த மாதிரி மெத்தட்ஸில் ப்ரைமரி ட்ரீட்மெண்ட், செகண்டரி ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் கொடுத்து மறுபடியும் அதை நம்ம வந்து ரீயூஸுக்கு பயன்படுத்தலாம். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து நம்ம ஏற்கனவே ஒரு ஃபாரின் கண்ட்ரீஸில் கூட அவங்க வீட்டில் இருக்கிற வாஷ் பேஷனில் இருக்கிற 20 லிட்டர் வாட்டரை ஒவ்வொரு வீட்லேயும் அவங்க வந்து ரீயூஸ் பண்ணுற அளவுக்கு அதை ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்க ரீயூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்குது, ஏன்னா வாட்டரை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ அந்த மெத்தடில் நம்ம இதெல்லாமே வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி அதை ரீயூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், த கிரேட்டர் த பிஓடி ஆஃப் த வேஸ்ட் வாட்டர் மோர் இஸ் இட்ஸ் பொல்யூட்டிங் பொட்டென்ஷியல். ஸோ இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பிஓடி, த கிரேட்டர் த பிஓடி ஆஃப் த வேஸ்ட் வாட்டர் மோர் இட் இஸ் பொல்யூட்டிங் பொட்டென்ஷியல். பிஓடி எங்கே அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொல்யூட்டிங் பொட்டென்ஷியல் அதிகமாக இருக்கிற இடத்துல பிஓடி அதிகமாக இருக்கும். அதை நம்ம எடுத்து தான் நம்ம சரி பண்ணுறோம். பிஓடி ஃப்ளாக் ஆர் அலௌடு டு செடிமெண்ட். அதுக்கப்புறம் அந்த பிஓடியை நம்ம சரி பண்ணதுக்கப்புறம் அதை என்ன செய்கிறோம், செடிமெண்ட் ஆக விட்டுறோம். இப்போ ஒரு இடத்துல தண்ணியை தேக்கி வச்சு 2-3 நாள் அப்படியே விட்டுட்டோன்னா மேலே இருக்கிற அந்த மாசஸ்லாம் அப்படியே உள்ளார போய் செல்ட் டவுன் ஆகிரும். அதுக்கப்புறம் மேலே இருக்கிற வாட்டர் நம்ம எடுத்துட்டு அந்த ஸ்லெட்ஜஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கொண்டு அதை ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணிடுறோம். ஆக்டிவேட்டட் ஸ்லெட்ஜஸ். ஓகேங்களா, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா எ ஸ்மால் பார்ட் ஆஃப் ஆக்டிவேட்டட் ஸ்லெட்ஜ் இஸ் பம்ப்டு பேக் இன்டு த ஏரேஷன் டேங்க் டு சர்வ் அஸ் த இனாகுலம். ஸோ இப்போ நம்ம என்ன செய்கிறோம், ஸ்மால் பார்ட் ஆஃப் த ஆக்டிவேட்டட் ஸ்லெட்ஜஸ் இஸ் பம்ப்டு பேக் இன்டு த ஏரேஷன் டேங்க். ஸோ அதுக்கு மாதிரி இருக்கிற அந்த ஸ்லெட்ஜஸையும் எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், ஏரேஷன் டேங்கில் போட்டு நம்ம ஏரேஷன். ஸோ இந்த மெத்தடில் செகண்டரி ட்ரீட்மெண்ட் அப்படின்னாவே வெரி இம்பார்ட்டன்ட். என்ன செய்கிறோன்னா இங்கே ஏரேஷன் கொடுக்குறோம், பாக்டீரியா யூஸ்ஃபுல் பாக்டீரியாவெல்லாம் வளர வைக்கிறோம். வளர வச்சதுக்கப்புறம் அந்த வளர்ந்த பாக்டீரியாலாம் என்ன பண்ணோம் அப்படின்னா ஆர்கானிக் மேட்டரை நல்லா சாப்பிடும். ஓகேங்களா, ஸோ அப்புறம் பிஓடி. இந்த மாதிரி இது ஒரு 5 மார்க் கொஸ்டினுக்கு இதை ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டெர்ஷரி ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். பிரைமரி முதல் நிலை, 2ஆம் நிலை, இது 3ஆம் நிலை ட்ரீட்மெண்ட். சீவேஜ் வாட்டரை நம்ம ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறத பிரைமரின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் செகண்டரி, அதுக்கு அடுத்தது ஃபைனலாக வந்து நம்ம வந்து ஃபைனல் ப்ராசஸ் அப்படின்னா டெர்ஷரி ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஃபைனல் ப்ராசஸ் தட் இம்ப்ரூவ் த குவாலிட்டி ஆஃப் த வேஸ்ட் வாட்டர் பிஃபோர் இட் இஸ் ரீயூஸ்ட். ஓகேங்களா, ஸோ இந்த ஃபைனல் ப்ராசஸில் என்ன பண்ணுறோம், அந்த ஒரு வாட்டருக்கான குவாலிட்டி அதில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிடுறோம். ஃபைனல் ப்ராசஸ் தட் இம்ப்ரூவ் த குவாலிட்டி ஆஃப் த வேஸ்ட் வாட்டர் பிஃபோர் இட் இஸ் ரீயூஸ்டு. நம்ம இப்போ இந்த ப்ராசஸ் பண்ணுறதே எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வேஸ்ட் வாட்டரை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு தான், ரீயூஸ் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி ரீயூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த வாட்டருக்கு உள்ள குவாலிட்டி இருக்கா இல்லைன்னா அதை கொஞ்சம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம். ரீசைக்கிள் ஆர் ரிலீஸ்டு இன்டு நேச்சுரல் வாட்டர் பாடிஸ். அப்படி இல்லை நம்ம ரீயூஸ் பண்ணலை, அந்த வாட்டர் நமக்கு தேவையில்லை அப்படின்னா என்னென்னு செய்கிறோம், நேச்சுரல் வாட்டர் பாடிஸில் கொண்டுட்டு போய் அதை ஜாயின் பண்ணிடுறோம். இப்போ ஒரு சில ஃபேக்ட்ரிலாம் இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. அந்த ஃபேக்ட்ரி என்ன செய்யணும் அப்படின்னா அவங்க ஃபேக்ட்ரியில் கிடைக்கிற வேஸ்ட்டை வந்து ப்ராப்பராக
அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவங்க வெளியில் விடணும். சில பேர் வந்து இல்லீகலாக என்ன பண்ணுறாங்க, ரிவரில் கொண்டாந்து அதை ஜாயின் பண்ணி விட்டுறாங்க. அந்த மாதிரி ஜாயின் பண்ணுறதுனால ரிவர் சி இங்கே இருக்கிற ஃபிஷ்ஷு மைக்ரோ ஆர்கானிசம் எல்லாமே இறந்து போயிடுது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக பண்ணக்கூடாது. அது சட்டப்படி குற்றம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதை நைட்டில் வந்து அவங்க ஃபேக்ட்ரியில் இருக்கிற வாட்டர்லாம் திறந்து விட்ருவாங்க. ஸோ அந்த மாதிரி செய்யக்கூடாது. இப்போ ஒரு பெரிய ஃபேக்ட்ரி இருக்குன்னா அந்த ஃபேக்ட்ரியில் இந்த பிளான்ட் எல்லாமே இருக்கும். ப்ரைமரி, செகண்டரி அண்டு டெர்சரி ட்ரீட்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வாட்டரை வெளியில் விடணும். ஏன்னா நேச்சுரல் வாட்டர் பாடிஸ் அப்படிங்கிறது எல்லாருமே யூஸ் பண்ணுறது. அதில் கொண்டு போய் நம்மளோட வேஸ்ட்டை விடும்போது அதை நம்ம ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் விடணும். ஓகேங்களா? ஸோ அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ரிமூவ் த ரிமைனிங் இன்ஆர்கானிக் காம்போனன்ட்ஸ் அண்டு சப்ஸ்டன்சஸ். ஸோ அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய இன்ஆர்கானிக் காம்போனன்ட் இருக்கும் அண்டு சப்ஸ்டன்சஸ் இருக்கும். அந்த சப்ஸ்டன்சஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன், பாஸ்பரஸ் இது ரெண்டுமே இருக்கும். இதை நம்ம ரிமூவ் பண்ணிட வேண்டியதான். ஓகேங்களா? ஸோ அடுத்தது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதில் இப்போ ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ணுறோம், யூவி ரேடியேஷன். ஓகேங்களா? இப்போ நம்ம வீட்டில் வந்து மினரல் வாட்டர் அந்த இது வாங்க போது கூட அதில் பார்த்தீங்கன்னா யூவி ரேடியேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த யூவி ரேடியேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற ஜெர்ம்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை கில் பண்ணிடும். இதை நம்ம வேறு மெத்தடில் எப்படி கில் பண்ணலாம் அப்படின்னா குளோரினேஷன் பண்ணுவோம் நம்ம ஜென்ரலாக. இப்போ ஒரு ஃபங்க்ஷன்லாம் வருது அப்படின்னா அந்த ஒரு திருவிழாலாம் வருதுன்னா அந்த வாட்டர் பாடிஸில் எல்லாத்துலேயும் குளோரினேஷன் பண்ணிடுவாங்க. குளோரினேஷன் பண்ணால் ஜெர்ம்ஸ் எல்லாம் வராது. அதுக்கு பதிலாக ஒன் ஆஃப் த மெத்தட் அப்படின்னா யூவி இஸ் எ கெமிக்கல் ஃப்ரீ ப்ராசஸ் தட் கேன் கம்ப்ளீட்லி ரீப்ளேஸ் த எக்ஸிஸ்டிங் குளோரினேஷன் சிஸ்டம். குளோரினேஷனுக்கு பதிலாக இப்போ யூவி ரேடியேஷன் அதை நம்ம உள்ளார அனுப்பும்போது அங்கே இருக்கிற ஜெர்ம்ஸ் எல்லாம் அது கில் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தட் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இது யூவி ரேடியேஷனை நம்ம பயன்படுத்துகிறோம். இன்ஆக்டிவேட் குளோரின் ரெசிஸ்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம யூவி ரேடியேஷன் பயன்படுத்துகிறோன்னு பார்த்தோம். ஸோ அதனால் இதில் என்ன நமக்கு அட்வான்டேஜ் அப்படின்னா நம்ம எந்த கெமிக்கல்ஸையும் நம்ம சீவேஜ் வாட்டரில் யூஸ் பண்ணலை ஒன்று. ரெண்டாவது வந்து இன்ஆக்டிவேட் குளோரின் ரெசிஸ்டன்ட். சில நம்ம குளோரினை கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அதில் இருக்கிற ஜியார்டியா, கிரிப்டோஸ்பொரிடியம் இந்த மாதிரி மைக்ரோப்ஸ் எல்லாம் என்ன ஆகிரும்னா அதுக்கு ரெசிஸ்டண்ட் ஆகிரும். ரெசிஸ்டண்ட் ஆகிருச்சுன்னா அதுக்கப்புறம் குளோரினோட அளவு நம்ம அதிகமாக போட அதுக்கு தகுந்த மாதிரி தான் அது கில் ஆகும். ஸோ இந்த பிரச்சனை நமக்கு இல்லாமல் முடிஞ்சிருது. இப்போ நம்ம என்னத்தை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா யூவி ரேடியேஷனை யூஸ் பண்ணி அதில் இருக்கிற ஜெர்ம்ஸ் எல்லாம் நமக்கு தேவையில்லாத ஜெர்ம்ஸ் எல்லாம் கில் பண்ணுறோம். ஓகேங்களா? இது செகண்டரி ட்ரீட்மெண்ட் பார்த்தோம். அதுக்கு அடுத்தது இப்போ வந்து டெர்சரி ட்ரீட்மெண்ட் பார்த்தோம். இந்த டெர்சரி ட்ரீட்மெண்ட்டில் மெயினாக நமக்கு வந்து ஏரேஷன் பண்ணுறோம். அதே மாதிரி அதில் ஏதாவது வாட்டர் குவாலிட்டியில் ஏதாவது குறைஞ்சதெல்லாம் வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரீயூஸ் பண்ணி அதை நம்ம என்ன நேச்சுரல் வாட்டர் பாடிஸில் வந்து அதை வந்து ஜாயின் பண்ணிடுறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா இன்ஆர்கானிக் காம்போனன்ட் ஏதாவது இருந்ததுன்னா அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறோம். என்னென்ன இன்ஆர்கானிக்னால் நைட்ரஜன் இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது, அதையும் நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் யூவி ரேடியேஷனை நம்ம பயன்படுத்துகிறோம். இது சிம்பிளானது டெர்சரி ட்ரீட்மெண்ட். ஓகேங்களா? செகண்டரி கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதை நல்லா பார்த்துங்க. டெர்சரி. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் ஆக்ட் என்ஃபோர்ஸ்ட் பை கவர்மெண்ட் டு கன்சர்வ் வாட்டர் பாடிஸ். எப்படி தான் இருந்தாலும் நிறைய பேர் வந்து வாட்டர் பாடிஸை வந்து பொல்யூட்டட் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த பொல்யூட்டட் பண்ணுறதை நம்ம தடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து நிறைய கவர்மெண்ட் வந்து நிறைய ஆக்டை வந்து என்ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அது என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ரிவர் கன்சர்வேஷன் பிளான், NRCP. உங்களுக்கு சிம்பிளாக அப்ரிவியேஷன் கேட்பாங்க, இதை பார்த்துங்க. நேஷ்னல் ரிவர் கன்சர்வேஷன் பிளான் வாஸ் enacted in 1995. 1995 இதை கொண்டு வந்தாங்க. நேஷ்னல் ரிவர் கன்சர்வேஷன். இங்கே நம்ம நேஷனலில் இருக்கிற எல்லா ரிவரையும் வந்து நம்ம கன்சர்வேஷன் பண்ணணும் அப்படிங்கிற ப்ராசஸில் கொண்டு வந்தாங்க. இது டு இம்ப்ரூவ் த வாட்டர் குவாலிட்டி ஆஃப் த ரிவர்ஸ். வாட்டர் குவாலிட்டி, ரிவரோட வாட்டர் குவாலிட்டியை நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும், அதை வந்து கெடுக்கக்கூடாது. அப்படி கெடுத்தோம் அப்படின்னா நம்ம விவசாயம்லாம் ஒழுங்காக நடக்காது. ஃப்யூச்சரில் வந்து எல்லா ஃபர்டைல் லேண்டும் இன்ஃபர்டைலாக மாறிடும், நம்ம அக்ரிகல்ச்சரே பண்ண முடியாத மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு போயிடுவோம். ஸோ அதுக்கு வந்து நிறைய ஆக்ட்லாம் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்துங்க, டு கேப்சர் த ரா சீவேஜ் ஃப்ளோட்டிங் இன்டு ரிவர் த்ரூ ஓப்பன் ட்ரைன்ஸ் டைவர்ட் தம் ஃபார் ட்ரீட்மெண்ட்.
ஸோ ராவாக கொண்டு போய் அதில் இருக்கிறத எதையுமே அதில் கலக்கக்கூடாது. அதை வந்து நம்ம என்ன செய்யணும், அதை வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் தான் அதை போய் நம்ம கலக்கணும் அப்படிங்கிற ஒரு மெத்தடு. செட்டிங் ஆஃப் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் ஃபார் ட்ரீட்டிங் த டைவர்டட் சீவேஜ். ஸோ இதில் வந்து நிறைய சீவேஜ், இப்போ ஒரு நகராட்சி இருக்குன்னா அவங்களே என்ன பண்ணுறாங்க, இந்த சீவேஜ் எல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் கொண்டு போய் வாட்டர் பாடிஸில் அவங்க கலக்கணும். ஓகேங்களா. ஸோ அடுத்தது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் லோ காஸ்ட் சானிடேஷன் டாய்லெட் டு ப்ரிவென்ட் ஓப்பன் டிஃபிகேஷன் அண்ட் ரிவர் பேங்க்ஸ். ஸோ இதில் வந்து நம்ம சிம்பிளான கம்மியான இதில் வந்து நம்ம எப்படி லோ காஸ்ட்டில் வந்து எப்படி ஒரு டாய்லெட்டை வடிவமைக்க முடியும். இப்போ ஏன்னா நிறைய பேர் வந்து ரொம்ப புவர் ஃபேமிலிலாம் இருக்காங்க, அவங்களுக்கு தகுந்த மாதிரி லோ காஸ்ட்டில் எப்படி ஒரு டாய்லெட்டை வந்து நம்ம வடிவமைக்க முடியும். வடிவமைக்கல இல்லை இன்கேஸ் டாய்லெட்டே இல்லைன்னா என்ன செய்வாங்க, அவங்க ஓப்பன் ஏரியாவில் போவாங்க, மழை பெய்யும் போது அந்த ஃபீக்கல் மேட்டர்லாம் ரிவரில் கலக்கும், அதனால பொல்யூட்டட் ஆகும். ஸோ நிறைய பிரச்சனை இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டு ஸ்டெப் எடுத்து அவங்களுக்கு பண்ணித்தராங்க. அதே மாதிரி ப்ரிவெண்ட் ஓப்பன் டிஃபிகேஷன் ஆன் ரிவர் பேங்க்ஸ். ஓகேங்களா. த மினிஸ்ட்ரி ஃபார் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்டு climate changes has initiated the Ganga Action Plan and the Yamuna Action Plan to save the major river of the country. ஸோ இப்போல்லாம் நமக்கு கிளைமேட் சேஞ்சஸ் எல்லாம் அவங்க கரெக்டாக சொல்லிடுறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ரிவரில் வாட்டர் தேக்கிறது, வெளியில் விடுறது, இதெல்லாம் நம்ம கரெக்டாக பண்ணிடுறோம். ஓகேங்களா. ஸோ அடுத்த நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். இந்த கங்கா ஆக்ஷன் பிளான் வாஸ் லான்ச்ட் ஆன் 14 January 1986. ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட், இதை கொஞ்சம் பார்த்துங்க. அடுத்த நெக்ஸ்ட் ஒன், கங்கா ஆக்ஷன் பிளான் வாஸ் லான்ச்டு ஆன் 14 January 1986 லான்ச் பண்ணாங்க. The main objective of the program is to improve the water quality of river Gangas by interception, diversion and treatment of domestic sewage and to identify grossly polluting unit to prevent pollution. கங்கையில் போய் குளித்தா அது வந்து புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி எல்லா பீப்புளும் அதில் போய் ரொம்ப அதை டேமேஜ் பண்ணுறாங்க. ஸோ அதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம், அங்கே நிறைய அந்த ஏரியாவில் வந்து நிறைய ஹவுஸ்லேருந்து கொண்டு வந்து சீவேஜை விடுறாங்க, அதெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் அதில் விடணும். ஏன்னா நிறைய பேர் இதில் வந்து புனித நீராட வர்றாங்க கங்கைக்கு. அப்படிங்கும்போது அதில் எந்த பொல்யூட்டடும் இல்லாமல் அந்த தண்ணியை நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிற மெத்தடில் வந்து கங்கா ஆக்ஷன் பிளான் வாஸ் லான்ச்ட் ஆன் 14 January 1986 அவங்க இதை என்ஃபோர்ஸ் பண்ணாங்க. ஓகேங்களா. அடுத்த நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். யமுனா ஆக்ஷன் பிளான் இஸ் எ bilateral project between the government of India and Japan. இது வெரி இம்பார்ட்டன்ட். இந்தியாவும் ஜப்பானும் ரெண்டும் ஒன்றா சேர்ந்து ஒரு பிளானை பண்ணாங்க அப்படின்னா யமுனா ஆக்ஷன் பிளான் அப்படின்னு சொல்கிறோம். இதில் 2 கண்ட்ரி இருக்குது, இந்தியா இருக்குது அண்ட் ஜப்பான் இருக்குது. ஓகேங்களா. இட் வாஸ் ஃபார்மலி லான்ச்டு இன் April 1993. ஓகேங்களா. இது April 1993. இதில் நம்ம மெயினாக என்ன படிக்கணும்னா, எந்த ஆக்டு எந்த வருஷம் எந்தெந்த கண்ட்ரி இருக்குது அதோட எய்ம் என்ன, அந்த மாதிரி சிம்பிளாக படிச்சுங்க, ஈஸியாக இருக்கும். இட் வாஸ் ப்ரொப்போஸ் டு பில்ட் லார்ஜ் நம்பர் ஆஃப் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் டு டிஸ்சார்ஜ் ட்ரீட்மெண்ட் வேஸ்ட் வாட்டர் இன்டு ரிவர். ஓகேங்களா. ஸோ இதோட முக்கியமான நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பில்டு லார்ஜ் நம்பர் ஆஃப் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் நிறைய க்ரியேட் பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே சீவேஜ் எல்லாம் கொண்டு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அதை கொண்டு போய் ரிவரில் கலக்கிறது அப்படிங்கிற மெத்தடில் பண்ணுறாங்க. ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட். ஆக்ட் என்ஃபோர்ஸ்ட் பை கவர்மெண்ட் டு கன்சர்வ் வாட்டர் பாடிஸ். என்னென்ன ஆக்ட் இருக்குது அப்படின்னு பார்த்துங்க. 3 ஆக்டு. கங்கா ஆக்ஷன் பிளான் அப்படின்னு ஒன்று சொல்கிறோம், அடுத்தது யமுனா ஆக்ஷன் பிளான், அடுத்தது நேஷனல் ரிவர் கன்சர்வேஷன் பிளான் அப்படின்னு 3 இருக்குது. ஸோ இதை நல்லா பார்த்துங்க, இது வெரி இம்பார்ட்டன்ட், இது 3 மார்க்கில் கேட்கலாம். அடுத்த நெக்ஸ்ட் ஒன், மைக்ரோபியல் ஃபியூல் செல். மைக்ரோபியல் ஃபியூல் செல் MFC அப்படின்னு சொல்கிறோம். இது வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு சிம்பிளாக ஒரு டயக்ராம் தான் போட்டிருக்கோம், இதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா a microbial fuel cell is a electrochemical system that drive an electric current. ஸோ இந்த மைக்ரோப்ஸை யூஸ் பண்ணி நம்ம கரண்ட் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மெத்தடை வந்து இவங்க நமக்கு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இதில் நம்ம நிறைய மைக்ரோப்ஸை யூஸ் பண்ணி அதிலிருந்து நம்ம கரண்ட் எடுக்கிறோம். அண்ட் எலக்ட்ரிக் கரண்ட் பை யூஸிங் பாக்டீரியா அண்டு மிமிக்கிங் பாக்டீரியல் இன்டராக்ஷன் ஃபவுண்ட் இன் நேச்சர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சில
இதில் இருக்கிற மைக்ரோப்ஸ், யூஸ்ஃபுல் மைக்ரோப்ஸ் அப்படின்னா பாக்டீரியாவை யூஸ் பண்ணி அதில் ஆக்சிஜனேற்றமெல்லாம் பண்ணி உள்ளார பண்ணி நம்ம என்ன செய்கிறோம், அதிலிருந்து மின்சாரத்தை எடுத்து நம்ம பயன்படுத்தலாம். ஃப்யூச்சர்லலாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எனர்ஜி டிமாண்ட் நிறைய இருக்கும். நமக்கு கரண்ட்டெல்லாம் வந்து கிடைக்கிறது வந்து நம்ம நேச்சுரல் சோர்சஸ்லேருந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி மைக்ரோப்ஸை பயன்படுத்தி நம்ம கரண்ட்டை தயாரிக்கலாம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஓகேங்களா. மைக்ரோபியல் ஃபியூல் செல்ஸ் ஒர்க் பை அலோவிங் பாக்டீரியா டு ஆக்சிடைஸ் அண்ட் ரெடியூஸ் ஆர்கானிக் மாலிகூல்ஸ். இதில் மெயினாக இதுதான். இந்த யூஸ்ஃபுல் பாக்டீரியாலாம் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஒரு ஃபியூல் அப்படின்னு சொன்னோம், மைக்ரோபியல் ஃபியூல். அந்த ஃபியூல்னால் ஒரு கூட்டமான மைக்ரோப்ஸ், யூஸ்ஃபுல் மைக்ரோப்ஸை ஒரு டேங்கில் போட்டுட்டோம் அப்படின்னா அந்த ஃபியூல்ஸ் எல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா அலோவிங் பாக்டீரியா டு ஆக்சிடைஸ் அண்ட் ரெடியூஸ் ஆர்கானிக் மேட்டர். அந்த யூஸ்ஃபுல் பாக்டீரியாலாம் என்ன பண்ணோம், நம்ம அங்கே தேவையில்லாத சீவேஜ் வாட்டரில் இருக்கிற ஆர்கானிக் மேட்டர்லாம் ஆக்சிடைஸ் அண்டு ரெடியூஸ் ஆர்கானிக் மாலிகூல்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணோம். பாக்டீரியல் respiration is basically one big redox reaction in which electron are being moved around. எலக்ட்ரான் அங்கே என்ன செய்யும், நிறைய வந்து அதை ஆக்சிடைஸ் பண்ணி பிக் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் இதை உண்டு பண்ணிடும். எலக்ட்ரான் ஆர் பீயிங் மூவ்ட் அரவுண்ட், அதை சுற்றிலும் எலக்ட்ரான் மூவ் ஆகிக்கிட்டு இருக்கும். ஓகேங்களா. எம்எஃப்சி கன்சிஸ்ட் ஆஃப் அன் ஆனோடு அண்ட் எ கேத்தோட். இதில் ரெண்டு ஆனோடு இருக்குது அண்டு கேத்தோடு இருக்குது. செப்பரேட்டட் பை எ போர்ஷன் எக்ஸ்சேஞ்ச் மெம்பரைன். அதுக்கு இடையில் வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் மெம்பரைன் இருக்குது, செமி பெர்மியபிள் மெம்பரைன் மாதிரி ஒரு எக்ஸ்சேஞ்ச் மெம்பரைன் இருக்குது. ஆனோடு இருக்குது, கேத்தோடு இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதை ஆக்சிடைஸ் பண்ணிருச்சு, ஆர்கானிக் மேட்டர்லாம் ஆக்சிடைஸ் பண்ணிருச்சு யூஸ்ஃபுல் பாக்டீரியா. அங்கே எலக்ட்ரான் வந்து மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு. மைக்ரோப்ஸ் at the anode oxidize the organic fuel generating proton which pass through the membrane to the cathode. ஓகேங்களா. புரோட்டான்லாம் அந்த செமி பெர்மியபிள் மெம்பரைன் சொல்லியா கேத்தோடுக்கு போகுது. அண்ட் த எலக்ட்ரான் பாஸ் த்ரூ த ஆனோடு, எலக்ட்ரான் வந்து ஆனோடுக்கு வந்துடும். ஓகேங்களா. ஸோ இதில் வெரி இம்பார்ட்டன்ட், எலக்ட்ரான் எங்கே போவோம், ஓகேங்களா, புரோட்டான் எங்கே போவோம் அப்படிங்கிறத நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மைக்ரோப்ஸ் அட் த ஆனோடு ஆக்சிடைஸ் த ஆர்கானிக் ஃபியூல் ஜெனரேட்டிங் புரோட்டான் விச் பாஸ் த்ரூ த மெம்பரைன் டு த கேத்தோட் அண்ட் த எலக்ட்ரான் பாஸ் த்ரூ த ஆனோடு. எலக்ட்ரான் இஏ அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. எலக்ட்ரான் வந்து ஆனோடுக்கு போவோம். ஓகேங்களா. புரோட்டான் வந்து கேத்தோடுக்கு போகுது, பிசி அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. டு எக்ஸ்டர்னல் சர்க்கியூட் டு ஜெனரேட் கரண்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு அமைப்பை நம்மளே க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா வெளியிலேருந்து நம்ம கரண்ட் அதிலிருந்து எடுத்து கரண்ட்டை எடுக்கலாம். ஓகேங்களா. இப்போ இது ஒரு சிம்பிளான மெத்தடு தான். இது கண்டிப்பாக கேட்பாங்க 5 மார்க்கில். இந்த டயக்ராம் போடணும். இதில் என்ன செய்கிறோம், ஃபஸ்ட்டு சீவேஜ் வாட்டரை வச்சிட்றோம் உள்ளார. அதுக்கப்புறம் பாக்டீரியல் ஃபியூலில் நம்ம விட்றோம். அது நிறைய பாக்டீரியாலாம் நமக்கு உண்டு பண்ணும், யூஸ்ஃபுல் பாக்டீரியா. அப்போ நிறைய அதில் வந்து பாக்டீரியாவோட வளர்ச்சி அதிகமாக இருக்கும். அப்போ அதுக்கப்புறம் வந்து அந்த டேங்க்கில் வந்து என்ன இருக்குன்னா ஆனோடு இருக்குது, கேத்தோடு இருக்குது, ஒரு செமி பெர்மியபிள் மெம்பரைன் இருக்குது. ஓகேங்களா. புரோட்டான் எலக்ட்ரான் இது எங்கே மூவ் ஆகும் அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா. அப்புறம் நமக்கு வந்து கரண்ட் இதிலிருந்து கிடச்சிரும். இது ஒரு சிம்பிளான ஒரு சர்க்கியூட். ஓகேங்களா. ஸோ இதை பார்த்துங்க. இது டயக்ராமுக்கு ஒரு 2 மார்க்கு, எழுதுறதுக்கு ஒரு 3 மார்க் கொடுத்துருவாங்க. வெரி சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், மைக்ரோப்ஸ் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் பயோகேஸ். இப்போ நம்ம பயோகேஸை நம்ம வந்து தயாரிக்கிறதுக்கு மைக்ரோப்ஸ் யூஸ் ஆகுது. நிறைய இடத்துல பயோகேஸ் பிளான்ட்லாம் போட்டிருப்பாங்க. அக்ரிகல்ச்சரல் ஃபார்மர் வந்து அவங்க வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டி பல்ப் எரிகிறதுக்கும் அதே மாதிரி ஸ்டவ் அவங்களோட கேஸுக்கும் இந்த பயோகேஸ் போட்டிருப்பாங்க, இந்த பிளான்ட் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா. இதை பெரிய அளவில் பண்ணி நமக்கு வந்து தேவையானதெல்லாம் இதிலிருந்து எடுத்துக்கிறோம். Biogas is a mixture of different gases produced by the breakdown of organic matter in the substances absence of oxygen. ஸோ ஆக்சிஜன் இல்லாமல் அதில் இருக்கிற ஆர்கானிக் மேட்டர்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரோக்கன் டவுன் பண்ணுறோம். ஓகேங்களா. அதுக்கு நம்ம யூஸ்ஃபுல் அதுக்கு நம்ம மைக்ரோப்ஸை பயன்படுத்திக்கிறோம். ஓகேங்களா. மைக்ரோப்ஸை பயன்படுத்தி என்னென்ன செய்ய முடியுமோ, இப்போ கரண்ட்டு தயாரிக்கிறோம், அதுக்கப்புறம் அதை கேஸாக பயன்படுத்தி நம்ம வந்து குக் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறோம். ஓகேங்களா. அந்த பயோகேஸ் இஸ் ஏ மிக்சர் ஆஃப் டிஃப்ரெண்ட் கேஸஸ் ப்ரொடியூஸ்டு பை த பிரேக் டவுன் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன்.
ஆக்சிஜன் இல்லாமல் ஆர்கானிக் மேட்டர்லாம் broken down பண்ணும்போது நமக்கு ஒரு மிக்சர் ஆஃப் கேஸஸ் கிடைக்குது. அதில் பயோகேஸ் இருக்குது. பயோகேஸ் கேன் பி ப்ரொடியூஸ்ட் ஃப்ரம் த ரா மெட்டீரியல் சச்சஸ் அக்ரிகல்ச்சரல் வேஸ்ட், மென்யூர், முனிசிபல் வேஸ்ட், பிளான்ட் மெட்டீரியல், சீவேஜ், ஃபுட் வேஸ்ட், இதில் இருந்து எல்லாமே தயாரிக்கலாம். ஆனால் ஃபார்மர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள்கிட்ட இருக்கிற கவுட்டங்கை என்ன பண்ணுவாங்க, ஒரு பக்கெட்டில் கரைச்சி ஒரு டேங்க் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே ஊற்றி வச்சுருவாங்க. ஊற்றி நல்லா அதை மூடி வச்சுருவாங்க. மூடி வைக்கும்போது அதில் ஆக்சிஜன் இருக்காத, அதில் வந்து ஃபெர்மெண்டேஷன் நடக்கும். அப்போ வந்து ஆர்கானிக் மேட்டர்லாம் அதில் வந்து broken down ஆகும்போது அதில் கேஸ் ஃபார்ம் ஆகும். அதை ஒரு டியூப் வழியாக கொண்டுட்டு வந்துடுவாங்க சிம்பிளான மெத்தடில். ஸோ இப்போ கவுடங்க் மட்டும் இல்லாமல், மென்யூர் மட்டும் இல்லாமல், முனிசிபல் வேஸ்ட்டை வச்சும் பண்ணலாம், பிளான்ட் மெட்டீரியல்ஸை வச்சும் பண்ணலாம், சீவேஜ், ஃபுட் வேஸ்ட், இதை வச்சு எல்லாமே நம்ம கேஸை தயாரிக்கலாம்னு சொல்கிறாங்க. பயோகேஸ் இஸ் ப்ரொடியூஸ்ட் அண்டர் anaerobic condition when the organic matter are conserved through microbiological reaction into gas and organic fertilizer. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பயோகேஸ் இஸ் ப்ரொடியூஸ் அண்டர் anaerobic condition. anaerobic காற்றில்லா சுவாசத்தில் தான் இதை நம்ம தயாரிக்க முடியும் பயோகேஸை. ஓகேங்களா? ஆக்சிஜன் இல்லாத நம்ம முதல்லையே பார்த்தோம். when the organic matter are conserved through microbiological reaction into gas and organic fertilizer. ஸோ இதை நமக்கு இதில் இருக்கிற யூஸ்ஃபுல் பாக்டீரியாலாம் அதை போய் ஃபெர்மெண்டேஷன் பண்ணி அதில் ஆக்சிடைஸ்டு பண்ணும்போது நமக்கு ரெண்டு கிடைக்குது. ஒன்று கேஸ் கிடைக்குது, இன்னொன்று வந்து அதில் இருக்கிற வேஸ்டெல்லாம் நம்ம வந்து ஆர்கானிக் ஃபெர்டிலைசராக அதை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அது அந்த சாணத்தையே மறுபடியும் கீழே இருக்கிறதெல்லாம் எடுத்து கொண்டு போய் நம்ம வயலுக்கு போடுறோம். இந்த மாதிரி போடும்போது என்ன இருக்குன்னா அதில் எந்த களைகள்லாம் முளைக்காது. ஓகேங்களா? இப்போ மாட்டு சாணத்தை டைரெக்டாக கொண்டுட்டு போய் நம்ம வயலுக்கு போடுறோம் அப்படின்னா அந்த மாடு சாப்பிடும்போது அந்த விதைகள்லாம் நிறைய களைகள் தான் அதை நிறைய சாப்பிடும். அது சாப்பிடும்போது அந்த விதைகள்லாம் உள்ளார போகும், ஃபீக்கல் மேட்டரில் வெளியே வரும் கவுடங்கில். அதை நம்ம எடுத்துக்கொண்டு வயலுக்கு போடும்போது நிறைய முளைக்கும். ஆனால் இந்த மெத்தடில் செய்யும்போது அதில் இருக்கிற அந்த சீடு எல்லாமே டிஸ்ட்ராய் ஆகிரும். ஓகேங்களா? பயோகேஸ் ப்ரைமர்லி கன்சிஸ்ட் ஆஃப் மீத்தேன். அதில் அதிகமாக என்ன இருக்குன்னா மீத்தேன் இருக்கும். எத்தனை பர்சன்டேஜ், இது வெரி இம்பார்ட்டன்ட், 63% வந்து மீத்தேன் இருக்கும் அதில். ஓகேங்களா? ஸோ அது வெரி இம்பார்ட்டன்ட், அதை பார்த்துங்க. இதில் 63% வந்து மீத்தேன் இருக்கும். எலாங் வித் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஹைட்ரஜன். கார்பன் டை ஆக்சைடு இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது. மீத்தேன் ப்ரொடியூசிங் பாக்டீரியா ஆர் கால்டு மெத்தனோஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். மீத்தேனை பயன்படுத்தி, ஓகேங்களா, மீத்தேன் ப்ரொடியூசிங் பாக்டீரியா ஆர் கால்டு மெத்தனோஜீன்ஸ் அண்ட் ஒன் சச் காமன் பாக்டீரியம் மெத்தனோபாக்டீரியம். மீத்தேனை வச்சு நம்ம பாக்டீரியாவை உருவாக்குறோம். ஓகேங்களா? அது மெத்தனோபாக்டீரியம் அப்படின்னு சொல்கிறோம். பயோகேஸ் இஸ் டிவைட் ஆஃப் ஸ்மெல் அண்டு பேர்ன்ஸ் வித் எ ஃப்ளூ ஃப்ளேம் வித்தவுட் ஸ்மோக். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்மெல்லாம் அதிகமாக வராது, அதே மாதிரி அதில் வந்து நல்லா நமக்கு எரியும், புகை இருக்காது. ஓகேங்களா? The methanogens are also present in anaerobic sludge and rumen of cattle in rumen. ஸோ இது ஜென்ரலாகவே மீத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கால்நடை கட்டியிருக்கோம் அப்படின்னா அதில் வந்து அசை போடும்போது இது வரும்னு சொல்லுவாங்க. ருமினேஷன் அசை போடும்போது அது கொஞ்சமாக ஃபார்ம் ஆகும். தீஸ் பாக்டீரியா ஹெல்ப் இன் த பிரேக் டவுன் ஆஃப் செல்லுலோஸ். ஸோ இந்த பாக்டீரியா எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா அது நிறைய செல்லுலோஸ் தான் சாப்பிடும், அதை broken down பண்ணுறதுக்கு அது யூஸ் பண்ணிக்குது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இதில் anaerobic digestion is accomplished by 3 stages. ஸோ இதில் இந்த ஸ்டேஜ் நம்ம பார்க்கணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா the excreta of the cattle called dung is commonly called as gobar அப்படின்னு சொல்கிறோம். கோபர் கேஸ் இஸ் ஜெனரேட்டட் பை த anaerobic decomposition ஆஃப் cattle dung. ஓகேங்களா? ஏர் இல்லாமல் நம்ம கவு டங்கை ஒரு இடத்துல போட்டு நல்லா அடைச்சி மூடி வச்சுருந்தோம் அப்படின்னா அதிலிருந்து இந்த கேஸ் ஃபார்ம் ஆகும். இதுதான் ரொம்ப முக்கியமானது, கோபர் கேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இட் கன்சிஸ்ட் ஆஃப் மீத்தேன். இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. மீத்தேன் இருக்கும், கார்பன் டை ஆக்சைடு இருக்கும், அண்டு சம் ஹைட்ரஜன், நைட்ரஜன் அண்டு அதர் கேஸஸ் இன் த ட்ரேஸ் அமௌண்ட். ரொம்ப கம்மியான அமௌண்ட் வந்து அதர் கேஸஸும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியமானது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் இந்த இன் எ பயோகேஸ் பிளான்ட்
anaerobic digestion is carried out. திரும்ப திரும்ப அதே தான் சொல்கிறாங்க. இப்போ ஒரு பிளான்ட்டில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா anaerobic digestion நடக்கும்போது தான் இந்த கேஸ் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அவுட் இன் த ஏர் டைட் சிலிண்ட்ரிக்கல் டேங்க் நவுன் as a digester. இந்த டயக்ராமில் பாருங்கள், ஒரு டயக்ராம் இருக்குது, அதை நீங்கள் புக்கில் பாருங்கள். அதில் ஒரு பெரிய கண்டெய்னர் மாதிரி ஒரு டேங்க் இருக்கும், அது நல்லா டைட்டாக க்ளோஸ் ஆகிருக்கும். அதுக்குள்ளே தான் நம்ம என்ன போடணும், அந்த கவு டங்க்கெல்லாம் உள்ளார போட்டுறோம். இட் இஸ் மேட் ஆஃப் கான்க்ரீட் பிரிக்ஸ் அண்டு சிமெண்ட் ஆர் ஸ்டீல். இதை நம்ம என்ன செய்கிறோம், நல்லா காங்க்ரீட்டில் போட்டு காங்க்ரீட்டில் செங்கல்லாம் வச்சு காங்க்ரீட் பண்ணி மேலே வந்து ஒரு டேங்கை வச்சிடுறோம். பயோ வேஸ்ட் ஆர் கலெக்டட் அண்டு ஸ்லரி ஆஃப் டங் இஸ் ஃபீட் இன்டு த டைஜஸ்டர். இதுக்குள்ளே நம்ம என்ன செய்கிறோம், கவு டங்க்கு இந்த வேஸ்ட்டு இதெல்லாம் கலெக்ட் பண்ணி அதுக்குள்ளே நம்ம உள்ளார போட்டுடுறோம். ஓகேங்களா. இட் ஹெல்ப் ஏ சைடு ஓப்பனிங் இன்டு விச் ஆர்கானிக் மெட்டீரியல் ஃபார் டைஜஷன் ஆர் இன்கார்பரேட்டட் ஃபார் மைக்ரோபியல் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இது உள்ளார என்ன நடக்கும், ஆக்சிஜன் இருக்காது, அந்த மைக்ரோப்ஸ் எல்லாம் என்ன செய்யும், அந்த ஆர்கானிக் மேட்டர்லாம் டைஜஷன் ஆகும். அந்த டைஜஷன் ஆகும்போது நமக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு கேஸஸ் கிடைக்குது, அதுக்கு பேர் தான் பயோகேஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். த அமௌண்ட் ஆஃப் கனெக்டட் டு எ பைப் டு சப்ளை பயோகேஸ். அதிலிருந்து ஒரு பைப் வச்சிடறோம், உள்ளார ஆகிற கேஸ் எல்லாம் அப்படியே வெளியில் வர்ற மாதிரி நம்ம பைப் ஒன்று வச்சிடறோம். த ஸ்லரி இஸ் drained through another outlet and is used as a fertilizer. நம்ம முதல்ல பார்த்தோம், அந்த வேஸ்ட் கீழே அடிமட்டத்தில் இருக்கிற கேஸ் ஃபார்ம் ஆகி வந்துக்கிட்டே இருக்கும். கேஸ் தீர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடிமட்டத்தில் இருக்கிற அந்த ஃபெர்டிலைசர், அந்த கவு டங்க்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி கொண்டுட்டு போய் மெனூராக வந்து ஃபெர்டிலைசராக நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. த டெக்னாலஜி ஆஃப் த பயோகேஸ் ப்ரொடக்ஷன் வாஸ் டெவலப்டு இன் இந்தியா மெயின்லி டியூ டு த எஃபோர்ட் ஆஃப் இந்தியன் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் இன்ஸ்டியூட். அவங்க தான் இதை எஃபோர்ட் பண்ணி இந்தியன் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்கிறோம். ஐஏஆர்ஐ அப்படிங்கிற இன்ஸ்டியூட் தான் வந்து இந்த மாதிரி இந்தியாவில் எஃபோர்ட் எடுத்து ஒரு ஃபார்மர்னால் அவங்க வந்து இது மாதிரி செய்யலாம், அவங்களுக்கு சில மானியம்லாம் கொடுத்து இந்த மாதிரிலாம் இது பண்ணும்போது இப்போ அவங்க வந்து நேச்சுரல் கேஸை டிபெண்ட் பண்ண மாட்டாங்க, இங்கே இருக்கிற பயோகேஸையே பண்ணி அவங்க வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டி அதே மாதிரி குக் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி அண்டு இதில் பார்த்திங்கன்னா நிறைய கேவிஐசி அப்படிங்கிறதும் இன்வால்வ் ஆகி அவங்க 2 பேரும் தான் இந்த மாதிரி நிறைய இந்த பயோகேஸ் பிளான்ட் போட்டு நம்மளோட நாட்டோட பொருளாதாரம் அதிகமாகிறதுக்கு அவங்க பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ இதில் நம்ம சிம்பிளாக என்ன பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு தேவையில்லாத பொருளை போட்டு அதிலிருந்து கேஸை எடுத்து அந்த கேஸை வந்து நம்ம குக் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி அதிலிருந்து எலக்ட்ரிசிட்டி எடுத்து நம்ம வீட்டு யூஸுக்கும் பயன்படுத்துகிறோம். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இன்னொன்று முதல்ல ஒரு 5 மார்க் ஒன்று பார்த்தோம், மைக்ரோபியல் ஃபியூல் செல். ஓகேங்களா. அந்த மைக்ரோபியல் ஃபியூல் செல்லில் எப்படி நம்ம சீவேஜ் வாட்டர்லேருந்து நம்ம எப்படி கரண்ட் எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு மெத்தட் சிம்பிளாக பார்த்தோம். இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி பிரைமரி ட்ரீட்மெண்ட், செகண்டரி ட்ரீட்மெண்ட், டெர்சரி ட்ரீட்மெண்ட்னு 3 ட்ரீட்மெண்ட் இருக்குது. எது வேணுமோ 5 மார்க்கில் கேட்கலாம். ஓகே.